வாங்க வாழைப்பூவில் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடை உரித்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அதிலே வந்து சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம், ஒரு ஸ்பூனு. அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கிறனால அதுதான் போட்டிருக்கேன். தூள் இருக்கவங்க தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா தேவைக்கு தகுந்த மாதிரி அது எல்லாத்தையும் தனியாக அரைச்சி வச்சுட்டு அதிலே பருப்பையும் போட்டு அரைச்சிக்கிறேங்க. ஊற வச்ச பருப்பை ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து வெங்காயம், கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே வாழைப்பூவை நல்லா அலசி எடுத்து வச்சு அதிலே புளிஞ்சு அள்ளி போட்டு பெரட்டி எடுத்து எல்லாம் வடையாக தட்டி போடுங்க. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் வாழைப்பூ வடை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். திருப்பி போட்டு வெந்த உடனே எடுங்க. வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.